அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் இல்மு தர்பியா இஸ்லாமியால் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹுக்கு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கும் பொழுது அல்லாஹுக்கு நம்ம எப்படி மதிக்கணும், அல்லாஹுடைய விஷயங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அல்லாஹுக்கு நேரம் திக்ர் செய்யணும், தீமையை அல்லாஹின் பக்கம் நிஸ்பத் செய்யக்கூடாது, எப்போவும் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சில விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் அறிவதனால் என்னென்ன பிரயோஜனங்கள் ஏற்படுது, அடியார்கள் மீது அடியார்கள் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அறிவதனால் ஏற்படும் பிரயோஜனங்கள். முதலாவது விஷயம், யுஹல்லிசுல் இன்சான மினல் உஜ்பி வல் கிபர். அல்லாஹ் இறைவன், அல்லாஹின் முஹம்மத், அல்லாஹினுடைய அடிமைகளாக நாம் இருக்கிறோம் என்று விளங்குவது. உஜ்பு அப்படின்னா தற்பெருமை, கிபிர் அப்படின்னா பெருமை. இதை விட்டு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயம் மனிதனுடைய உஜ்பு, எல்லாமே தான் என்ற தற்பெருமை விட்டும், கிபிர் நான் என்ற அகந்தை விட்டும், பெருமை விட்டும் மனிதனை தூய்மைப்படுத்துகிறது. வயுவர்ரிசுஹு இஸ்திரா அன் நஃப்சி வ மக்திஹா. தன்னுடைய ஆன்மாவை, நஃப்ஸை இஸ்திரா தாழ்வாக கருதக்கூடிய, வமக்திஹா அதை சினம் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறது மனிதனுக்குள். யுவர்ரிசுஹு அல்லது யூரிசுஹு மனிதனுள் ஏற்படுத்துகிறது. இஸ்திரா அன் நஃப்சி தன்னுடைய ஆன்மாவை தாழ்வாக கருதுவது, வமக்திஹா அதை சினம் கொள்வது. அதாவது அதை எது செஞ்சாலும் நாம் தான் செஞ்சோம், நாம் தொழுதோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சால் நாம் செஞ்சோம், நாம் தர்மம் செஞ்சோம், நான் கொடுத்தேன் அப்படின்னு இல்லாமல், அல்லாஹ் கொடுத்ததை நான் கொடுத்தேன், அல்லாஹ்க்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தான் நான் ஆற்றி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை இது ஏற்படுத்துகிறது. யுகல்லிகு பாப ருயத்தில் அமலி வல் உஜ்பி பிஹி வல் இத்திகால் அலைஹி. இது என்ன செய்து மேலும் அமல்களை காட்டுவது, அமல்களை காட்டுவதனுடைய கதவை அடைத்து விடுகிறது. வல் உஜ்பி பிஹி செய்த அமல்களை கொண்டு தற்பெருமை கொள்வது. வல் இத்திகால் அலைஹி அதன் மீது ஆதரவு வைத்து விடுவது. நம்ம தானே செய்கிறோம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான், இப்படியான ஆதரவை இது என்ன செய்கிறது, போக்குகிறது, இந்த கதவையை அடைத்து விடுகிறது. அப்போ எப்போ அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கிட்டோமோ, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று செய்தோமோ, அப்போது நாம் அமல் செஞ்சிட்டோம், இதை ஒப்புக்கொள்வது, அங்கீகரிப்பது, இதற்கான கூலியை தருவது, அது அல்லாஹினுடைய விருப்பம் என்பதாக வந்துடும். நாம் செஞ்ச அமல் தான் நமக்கு, நம்ம அமல் செஞ்சிட்டோம், அதன் மீது ஆதரவை இது போக்குகிறது. யுவர்ரிசு நஃப்ஸ ஸுல்ல வல் ஹுதுஅ வல் இன்கிசார லில்லாஹி தஆலா. ஆன்மாக்குள் ஏற்படுத்துகிறது அஸ்ஸுல்ல பணிவை, வல் ஹுதுஅ அடக்கத்தை, வல் இன்கிசார லில்லாஹ் அல்லாஹ்க்கு முன் பவ்வியத்தை ஏற்படுத்துகிறது. அஸ்ஸுல்ல அதாவது ஸுல் அப்படின்னா கீழ்த்தரம், கேவலம்னு அர்த்தம் அசல்ல. இங்கே பணிவு, அல் ஹுதுஅ தாழ்வு, அல் இன்கிசார் பவ்வியம், தனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அல்லாஹ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அல்லாஹினுடைய ஒரு சாதாரண ஒரு அடிமை. நமக்கு முன்னாடி எப்படி எறும்பு இருக்குது, ஒரு பூச்சி இருக்குது, அது மாதிரி அல்லாஹினுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய கண்ணியத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு தான் பெரிய கண்ணியம் பெற்றிருந்தாலும், நான் மக்களுக்கு மத்தியில் எவ்வளவு தான் உயர்வானவனாக கருதப்பட்டாலும், இது ஒன்றுமே இல்லை அல்லாஹுக்கு முன்னாடி. பல கோடி அடிமைகளில் நானும் ஒரு சாதாரண, ஒரு எளிய, ஒரு தாழ்வான ஒரு அடிமை அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. தஅல்லுகுல் கல்பி பில்லா. மேலே கண்ட விஷயங்களாம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனோடு இணைகிறது. வரஜாஉ ரஹ்மதிஹி வ அஃப்விஹி. அல்லாஹினுடைய கருணையின் மீதும் அவனுடைய மன்னிப்பின் மீதும் ஆதரவு ஏற்படுகிறது. முஜாஹதத்து நஃப்ஸி அலா இஹ்லாஸில் அமலி வ தஹ்சீனிஹி. அது மாதிரி ஆன்மாவினுடைய பயிற்சி எதன் மீது, அலா இஹ்லாஸில் அமல்களை தூய்மைப்படுத்துவது, பிறருடைய பார்வை விட்டு பிறருக்கு பிறர் மெச்சுவதை விட்டு அமல்களை தூய்மைப்படுத்துவதன் மீது நஃப்ஸுக்கு ஒரு முஜாஹதா பயிற்சி ஏற்படுகிறது. வ தஹ்சீனிஹி அதை அழகாக்குவதன் மீது ஒரு பயிற்சி ஏற்படுகிறது. அல்லாஹ் நாம் பார்க்குறான், நம்ம தொழுவோம், அசட்டையாக தொழுவ மாட்டோம், அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி அதை அழகுற என்ன செய்வோம். யுவர்ரிசுல் கல்ப அல் ஹயா மின்ஹு சுப்ஹானஹு லி தக்ஸீரில் இன்சானி ஃபி இபாதத்திஹி. அதே மாதிரி உள்ளத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வெட்கத்தை ஏற்படுத்துகிறது.
அல்லாஹ் பார்த்துட்ருக்கிறான், நம்ம அசால்ட்டாக தொழுதுட்ருக்குறோம். அல்லாஹ் பார்த்துட்ருக்கிறான், அமல்களில் குறை வைக்கிறோம். இல்லை தக்சீர் இன்சான் ஃபி இபாதத்திஹி, அவனுடைய இபாதத்தில் நம்ம குறைவு செய்கிறோம் என்ற ஒரு வெட்க உணர்வை இது ஏற்படுத்துகிறது. மஹப்பத்துல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹினுடைய பிரியத்தை, நேசத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. வஷௌக லிலிகாஇஹி, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. வத்தனஉமி பிஇபாதத்திஹி, அல்லாஹ்வுடைய இபாதத்தை கொண்டு தனஉம் சுகம் பெறுவதை, பிரயோஜனம் பெறுவதை இந்த விஷயங்கள் ஏற்படுத்துகிறது. இதெல்லாம் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஏற்படுது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்குகிறது. அல்லாஹ்வுடைய இபாதத்தை கொண்டு ஒரு பேரின்பம் ஏற்படுகிறது. மன் காம பி ஹுக்கூக்கில்லாஹி அக்னாஹு அன் ஹல்கிஹி, எவர் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வினுடைய கடமைகளை ஆற்றுவாரோ, மன் காம எவர் நிப்பாட்டுவாரோ, பி ஹுக்கூக்கில்லா அல்லாஹ்வினுடைய கடமைகளை யார் ஆற்றுவாரோ, அக்னாஹு அன் ஹல்கிஹி அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்களை விட்டும் அவரை தேவையற்றவராக ஆக்கிவிடுவான். அல்லாஹ்க்கு ஆற்ற வேண்டிய விஷயங்களை நாம் சரிவர ஆற்றினோம்னா மக்களுடைய தேவை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். எல்லாத்தையும் அல்லாஹ்வே நமக்கு பூர்த்தி செய்து தருவான். அடுத்த நிஷாத், சில விஷயங்கள், இந்த மேற்கண்ட விஷயங்கள் குறித்து சில பயிற்சிகள், கேள்விகள். மின் ஹுக்கூக்கில்லாஹி இபாதத்திஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு உத்குர் மா யதுல்லு அலா தாலிக். அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்குன்னு படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குவது, அவனுக்கு யாதொன்றையும் இணையாமல் ஆக்குவது. இதற்கான ஆதாரம் என்ன? மேலே உள்ள குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதனுடைய விடை எழுதணும். அல் அஸ்லு ஃபில் இன்சான் அத் தக்ஸீரு ஃபி ஹுக்கூக்கில்லாஹ் உத்குர் துருக்கன் ஃபி இலாஜ் தாலிக். இப்போ மனிதனுடைய யதார்த்தமே அல்லாஹ்வுடைய ஹக்குகளில் குறைவு செய்வது தான். இதுக்கான சிகிச்சை முறையை எழுதுங்கள். உதுகுர் துருக்கன் ஃபி இலாஜ் தாலிக். மாத்த இன்சானுன் அலைஹி துயூனுல் யாஹரீன். இப்போ ஒரு மனிதன் மரணிச்சிட்டான், அவனுக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்குது, அவன் மீது கடன்கள் இருக்கின்றன பிறருக்காக. கபுல மௌதிஹி கான முஸ்ததியான் லில் ஹஜ்ஜி வலம் யஹுஜ்ஜ. அவனுடைய மரணத்திற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு சக்தி பெற்றிருந்தான், ஆனால் ஹஜ்ஜி செய்யவில்லை. ஃபையஹுமா யுகத்தமு. இப்போ ரெண்டில் எதை முற்படுத்தப்படணும்? அல்லாஹ்வுடைய கடமைகளை முற்படுத்தப்படணுமா? அதாவது அவனுக்கு பதிலாக முதல்ல அவனுடைய ஹஜ்ஜை யார் மூலமாக நிறைவேற்றணுமா, அல்லது அவனுடைய பொருளாதார கடன்களை நிறைவேற்றணுமா? ஐயா ஹுஜான்ஹு அம் துசத்தது துயூனுஹு. அவனுடைய ஹஜ்ஜு நிறைவேற்றப்படணுமா, அல்லது அவனுடைய துயூன், அவனுடைய கடன்கள் நிறைவேற்றப்படணுமா? இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்கள். ஹக்குன் நபியா அலா உம்மத்திஹி. இப்போ அல்லாஹுடைய ஹக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். அல் ஈமானு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைனா ஹுகூகுன் கஸீரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் அலைனா, நம்மீது அதிகமான கடமைகள் உள்ளன. நாம் ரசூலுல்லாஹ்க்கு அதிகமான கடமைகளை நிறைவேற்றணும். காயிமத்துன் அலல் ஈமானி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅதீமிஹி வ நுஸ்ரத்திஹி வல் இக்திதாஇ பிஹி. அன்னாரை ஈமான் கொள்வதன் மீது, அன்னாரை கண்ணியப்படுத்துவதன் மீது, அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம், அவர்களை பின்பற்றுவதன் மூலம், இத்திபாயிஹி அவர்களுடைய பாதையில் நடப்பதன் மூலம், வ ஹைரு மன் இக்ததா பிஹி அஸ்ஸஹாபா இது நிறைவேறக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் அந்த கடமைகள் நிறைவேறும். வ ஹைரு மன் இக்ததா பிஹி அன்னாரை பின்தொடர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அஸ்ஸஹாபா சஹாபாக்கள். கால உருவத்து பின் மசூத் அஸ்ஸகஃபி. உருவத்து பின் மசூத் அஸ்ஸகஃபி என்ற ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், வக்கான காஃபிரன் வக்தயித். அவர் அப்போது காஃபிராக இருந்தார். இதை சொல்லும் பொழுது ஒரு காஃபிராக இருந்தார். ஐ கௌமின் வல்லாஹி லக்கது வஃபத்து அலல் முலூக். சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே, என்னுடைய கூட்டமே, வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக, லக்கது வஃபத்து அலல் முலூக் ஏராளமான அரசவைகளை நான் சந்தித்துள்ளேன். முலூக்னா அரசர்களை நான் சந்தித்துள்ளேன். வஃபத்து அலா கைசர் வ கிஸ்ரா வன் நஜாஷி. அந்த காலத்தில் கைசர், கிஸ்ரா, நஜாஷி என்ற பெரும்பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். கைசர், கிஸ்ரா, நஜாஷி போன்ற பெரும்பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். பாரசீக, ரோமானிய சாம்ராஜ்யங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். வல்லாஹி, இது நஜாஷினா ஹபஷா, எத்தியோப்பியாவுடைய சாம்ராஜ்யம். வல்லாஹி இன்ற ஐத்து மலிகன் கத்து யாழ்லிமுஹு அஸ்ஹாபுஹு. வல்லாஹி இன்ற ஐத்து
அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் காணவில்லை மலிக்கன் எந்த ஒரு ஆட்சியாளரையும் அரசரையும் கத்து ஒருபோதும் யுஅظிமுஹு அஸ்ஹாபுஹு அவருடைய பிரதானிகள் அவருடைய தோழர்கள் அவரை மதிக்க நான் காணவில்லை. மா யுஅظிமு அஸ்ஹாபு முஹம்மதன் முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மது அவர்களை எந்த அளவு மதிக்கிறார்களோ அந்த அளவு எந்த ஒரு ஆட்சியாளரையும் அவருடைய அரசரை சார்ந்தவர்கள் அரச தோழர்கள் மதிப்பதை நான் காணவில்லை. ரசூலுல்லாஹ் அந்தளவு மதிக்கிறாங்க அவருடைய தோழர்கள். அந்தளவு எந்த ஆட்சியாளரையும் அந்த ஆட்சியாளருடைய பிரதானிகள் மதிப்பதாக நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி உருவத்து பின் மசூத் அஸ்-ஸகஃபி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னாங்க. அந்தளவு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்துள்ளார்கள், கண்ணியப்படுத்தியுள்ளார்கள், பின்பற்றியுள்ளார்கள். வமின் ஆதமி ஹுக்கூக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் உம்மதி ஆதி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது பின்னால் வரக்கூடியது. அல் ஈமானு பி நுபுவத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொள்வது. நுபுவத் அப்படின்னா நபித்துவம், அல் ஈமான்னா ஏற்றுக்கொள்வது. கால தஆலா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹின் நபியில் உம்மியில்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்திஹி வத்தபிஊஹு லஅல்லக்கும் தஹ்ததூன். அல்லாஹும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனுடைய அந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள், எவர் உம்மி எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிறாரோ, அல்லதி யுமினு பில்லாஹி மேலும் அல்லாஹுவையும் அவருடைய கலிமாத்துகளையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்க. வத்தபிஊஹு அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், லஅல்லக்கும் தஹ்ததூன் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். ஃபலா யஸிஹு ஈமானு அபதின் ஹத்தா யுமின பிரிசாலத்திஹி வயஷ்ஹத பினுபுவத்திஹி. எந்த ஒரு அடியானுடைய ஈமானும் சரியாக அமையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை நம்பாதவரை, அவருடைய தூதுத்துவத்திற்கு சாட்சி பகராதவரை. ஒருத்தர் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அந்த ஈமான் சரியாகாது. அல்லாஹ் மட்டும் ஏற்றுக்கிட்டான், அல்லாஹனுடைய வல்லமை ஏற்றுக்கிட்டான், அல்லாஹனுடைய ஆற்றலை ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டான், ஆனால் ரசூலுல்லாவை ஏற்றுக்கல, அன்னாருடைய தூதுத்துவத்தின் மீது ரிசாலத்தின் மீது சாட்சி சொல்லலை, ஏற்றுக்கல்ல, ஈமான் கொள்ளலை அப்படின்னா அந்த ஈமான் சரியாகாது. ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, வன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அன்னார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கிட்டால் தான் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். அடுத்த ரெண்டாவது விஷயம், அல் ஈமானு பி அன்னஹு ஹாத்தமுல் அம்பியாயி வல் முர்சலீன். மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. நபிமார்களே இறுதியானவர்கள், ரசூல்மார்கள்லேயே முத்திரையாக இருக்கிறாங்கிறது ஈமான் கொள்ளணும். இப்போது நம்ம ரசூல்லாவை சில பேர் ரசூல்லாவை நபின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ரசூல்லா எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி அடுத்ததாக பல நபிமார்களுக்கு பின்னாடி வந்தாங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சில நபிமார்கள் வருவாங்க அல்லது வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஏற்றுக்கிட்டால் இந்த ஈமானும் சரியல்ல. மாறாக ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி ஈமான் இருக்குன்னா, வெறும் தூதர் அல்லாஹ்னுடைய தீர்க்கதரிசி என்பதாக மட்டும் இருக்கக்கூடாது, கடைசி தீர்க்கதரிசி, இவருக்கு அடுத்து வேறு நபி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, இறுதி நபி, அவங்களுடைய மார்க்கம் தான் இறுதியானது, இதற்கடுத்து எந்த நபியும் வரமாட்டாங்க, எந்த மார்க்கமும் உண்டாகாது. இந்த மாதிரி ரசூலுல்லாவை நம்பணும், ஏற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் அவர் தந்தையாக இருந்ததில்லை. வலாக்கிர் ரசூல் அல்லாஹ் ஆயினும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வ ஹாத்தமன் நபியீன் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார். நபிமார்களுக்கு ஸ்டாம்ப்பு, அவங்களுக்கு அடுத்து வேறு நபியே கிடையாது. அங்கே ஸ்டாம்ப் வச்சுட்டாங்க, அங்கே அடைச்சிட்டாங்க, அவ்வளோதான். வகான் அல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீமா அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் நன்கறிபவனாக இருக்கிறான். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு சயகூனு ஃபி உம்மதி கذابون 30. நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தில் 30 பொய்யர்கள் சயகூனு வருவார்கள், மிக விரைவில் வருவார்கள். 30 பொய்யர்கள், அதாவது நிறைய பொய்யர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த பொய் பேசக்கூடியவங்க 30 பேர். அந்த பொய்யை சொல்கிறாங்க என்னன்ட்டு. குல்லுகும் யஸாமு ஒவ்வொருவரும் நினைப்பார் தன்னை அன்னஹு நபியுன் நபி என்பதாக. வான ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுடைய இறுதியாக நான் இருக்கிறேன். லா நபிய பாதி எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அஜ்மால் முஸ்லிமூன் முஸ்லிம்கள் ஏகோபித்து முடிவெடுத்து விட்டார்கள், ஏகோபித்திருக்கிறார்கள் இந்த கருத்தில். அன்ன மன்னித்தான் நுபுவத பாதஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ காஃபிருன் காதிபுன். எவன் நபித்துவத்தை வாதிடுவானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவன் காஃபிராகவும் இருக்கிறான், பொய்யனாகவும் இருக்கிறான்.
எவனாச்சும் ஒருத்தர் வந்து இந்த ரசூல்லாவுடைய நுபுவத்து அந்த இஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நான் இப்போ நபியாக இருக்கிறேன், எனக்கு வஹி வருது, நான் சொல்கிறத கேளுங்க, என்னையை பின்பற்றுங்கன்னு ஒருத்தர் சொன்னால் அவன் காஃபிராகவும் இருக்கிறான், காதிபாகவும் இருக்கிறான். அந்த அந்த 30 பொய்யர்கள் வந்து இப்படிப்பட்ட பொய்யர்கள் தான் ரசூல்லா சொன்னாங்க. சாதாரணமான சொல் வழக்கில் பொய் பேசக்கூடியவர்கள் அல்ல. ஒரு நுபுவத்துடைய விஷயத்தில், ரிசாலத்துடைய விஷயத்தில், தூதுத்துவ விஷயத்தில் பொய் பேசக்கூடியவர்கள் இவர்கள். இஸ்ததாபு ஃபைன்தாப வ இல்லா குத்தில காஃபிரன். அவனை தௌபா செய்ய வைக்கணும். தௌபா செஞ்சுட்டானா ஓகே, இல்லைன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக இருந்தால் அவனை காஃபிர் என்பதாக குத்தல் செய்யப்படும். அடுத்த 3வது விஷயம் ரசூல்லாவை எப்படி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல் ஈமானு பி இஸ்மத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவக்கரை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாகவும் நம்ப வேண்டும். ரசூல்லாவும் மனுஷன்தான், அவங்களும் நம்மளை மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருந்தார்கள், நபியாக இருந்தார்கள், அல்லாஹ்வினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருந்தார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தார்கள், பாவக்கரைகளை விட்டு தூய்மையாக்கப்பட்டிருந்தார்கள். அல் ஈமானு பில் இஸ்மா ஃபி தாவர் ரிசாலா. எதில் வந்து தூய்மையானவர்கள், பழுக்கற்றவர்கள்? ரிசாலத்துடைய தாவால. அவங்க தன்னை தூதுவர் என்று சொன்னதில் அவங்க மிக மிக தூய்மையானவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான ஐயப்பாடோ எதுவுமே கிடையாது. கால தஆலா வலவு தகவல் அலைனா பாபல் அகாவீர். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த தூதுத்துவத்தை முழுசாக நம்மளுக்கு எத்தி வச்சுட்டாங்க. அதில் எந்த ஒரு குறைபாடும் செய்யலை. அல்லாஹ் எதையெல்லாம் மக்களுக்கு எத்தி வைக்க சொல்லி கட்டளையிட்டானோ அது எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பணும். ஏன்னா அல்லாஹ்வே சொல்கிறான், வலவு தகவல் அலைனா பாபல் அகாவீர். ஏதேனும் சில விஷயங்களை அவர் எங்கள் மீது இட்டு கட்டி இருந்தால், யார்? ரசூலுல்லாஹ் அல்லாஹின் மீது அல்லாஹ் சொல்லாத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால், லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலது கரத்தை நாம் பிடித்திருப்போம். சும்ம லகதானா மின்ஹுல் வத்தீன், அவருடைய புஜத்தை நாம் துண்டித்திருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிசீன், அவரை தடுக்கக்கூடியவர் உங்களில் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கால் நடக்கலை. அப்படி ஒரு கால் ஏதாச்சும் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் உங்களுக்கு மத்தியில் சொல்லி இருந்தால், நாமே அவர் என்ன செஞ்சுருப்போம்? அவருடைய புஜங்களை துண்டித்திருப்போம். நீங்கள் யாரும் அவரை காப்பாற்றிருக்க முடியாது. எந்த சஹாபியும் காப்பாற்றிருக்க முடியாது. எந்த உறவினர்களும் காப்பாற்றிருக்க முடியாது. நாம் துண்டிச்சிருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க அந்த மாதிரி அல்லாஹ் மீது அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் ஏவாத, அல்லாஹ் தடுக்காத எந்த விஷயத்தையும் அவங்க கூடுதலாக தடுக்கவோ ஏவவோ சொல்லவோ கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை முழுசாக என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டாங்க. அல் ஈமானு பி இஸ்மத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தப்லீக் ரிசாலா. அதே மாதிரி ரிசாலத்தை முழுசாக எத்தி வச்சுட்டாங்க, அதுலேயும் தூய்மையானவர்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். கால தஆலா வமா யன்திகு அனில் ஹவா. அல்லாஹ் சொல்கிறான், அவர் மனோ இச்சையால் எதையும் பேசவில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசியதெல்லாம் அறிவிக்கப்பட்ட வஹியாகவே தவிர வேறு இல்லை. அண்ணா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினாங்களோ அதெல்லாம் வஹி. அல் ஈமானு பி இஸ்மத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் குஃப்ரி வல் ஷிர்கி வல் ஃபவாஹிஷி கப்லல் பிஅஸதி வன் நுபுவத்தி வ பஅதஹுமா. அதே மாதிரி என்ன நம்பணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரு இறை நிராகரிப்பு, ஷிர்கு இணை வைப்பு, ஃபவாஹிஷ் மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவகரமான காரியங்களை விட்டும் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் சரி, நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னாலும் சரி, பெரும்பாவங்களை விட்டு தூய்மையானவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக நம்பணும். கால தஆலா அல்லாஹ் சொல்கிறான், வமா தல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர் அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தல்ல வழி தவறவும் இல்லை, வமா கவா தவறிழைக்கவும் இல்லை. அல் ஈமானு 4வதாக என்ன ஏற்றுக்கணும்? பி அன்ன ஷரியத்தஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாசிஹத்துன் லிகுல்லி ஷராயிஇ கப்லஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ யூத அனைத்து மதங்களையும் காலாவதியாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஏற்றுக்கணும். யூத கிறிஸ்தவ ஒரு காலத்தில் அல்லாஹ்வுடைய மதமாக இருந்தது, அதை ஏற்றுக்கொள்வது நன்மையாக இருந்தது. ஆனால் எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத் வந்துருச்சோ முன்னால் உள்ள அந்த மார்க்கங்கள் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி ஆட்சிகள் மாறுது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசினுடைய ஆட்சியோ அப்படி தான் சொல்லுவோம். முன்னால் உள்ள ஆட்சியை சொல்ல மாட்டோம். முன்னால் உள்ள ஆட்சி அது முடிஞ்சு போச்சு, பல வருடங்களுக்கு முன்னாலேயே அது முடிஞ்சு போச்சு. அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பீரியடு, குறிப்பிட்ட கால அவகாசம், அதற்கடுத்து அந்த ஆட்சிகள் மாறும்.
அந்த ஆட்சிகள் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்கு அந்த தலைமைச் செயலாளர், இருக்கக்கூடிய மந்திரிகள், சட்டப்பேரவையினுடைய சட்டங்கள் இதெல்லாம் யாருக்கு கட்டுப்படும் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தான். முன்னாடி ஆட்சியாளர்களுக்கோ ஆட்சிக்கோ அது என்ன செய்யாது, கட்டுப்படாது. அது மாதிரி தான் முன்னாடி உள்ள அந்த மார்க்கங்கள் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது. அடுத்து அல் ஈமானு பி இஸ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல் ஈமானு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதற்கான ஆதாரம் வமை எபுத்தகு கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை எவரேனும் மார்க்கமாக தேடினால் ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையிலே அவர் நஷ்டவாளிகளில் இருப்பார். ஃபமன் ஜாம அல் யௌம தீனன் தாயிமன் மக்பூலன் இந்தல்லாஹி சிவா தீனல் இஸ்லாம், யாரேனும் ஒருவர் ஏதேனும் ஒரு வழிமுறையை, ஒரு மார்க்கத்தை அல்லது ஒரு மதத்தை, இஸ்லாம் அல்லாத ஒரு மதத்தை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதுவாரேயானால், தீனல் யஹூதியா, அது யூத மதமாக இருக்கலாம், அவின் நஸ்ரானியா அல்லது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், அவ கைரகுமா ரெண்டும் அல்லாத வேறு ஏதாச்சும் ஒரு மதமாக கூட இருக்கலாம். ஃபஹுவ காஃபிருன், அவர் காஃபிர் ஆவார். யுஸ்ததாபு, தௌபா செய்ய வைக்கப்படுவார். ஃபைன் தாப, அவர் தௌபா செய்து கொண்டால் ஓகே. இல்லா குத்தில முர்த்தத்தன், முர்த்தத் என்ற பட்டியலிலே, முர்த்தத் என்ற குற்றத்திற்காக அவர் கொலை செய்யப்படுவார் இஸ்லாமிய ஆட்சியில். அன்னஹும் முகத்திபுன் லில் குர்ஆன், ஏன் அவரை கொலை செய்வாங்க அப்படின்னா அவர் குர்ஆனை பொய்ப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதனால். அடுத்து அல் ஈமானு பி அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லகர் ரிசாலத்தை தாமதன் காமிலத்தன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவத்தை நிறைவாக முழுமையாக எத்தி வைத்து விட்டார்கள் என்று நம்ப வேண்டும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஅஸ்ஹாபிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வ அன்தும் துஸ்அலூன அன்னி, கியாமத் நாளில் என்னை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஃபமா அந்தும் காயிலூன், அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபமா என்ன, அந்தும் நீங்கள், காயிலூன்னு சொல்லுவீங்க. காலு, சஹாபாக்கள் சொன்னாங்க, நஷ்ஹது, நாங்கள் சாட்சி சொல்லுவோம், அன்னக கது பல்லகுத்த, நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள், வ அத்தைத்த, நிறைவேற்றி விட்டீர்கள், வ நசஹ்த, நன்மையை நாடிவிட்டீர்கள். ஃபகால பி இஸ்பஹி சப்பாபா எர்ஃபவுஹா இல ஸமா, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சப்பாபா, அதாவது ஆட்காட்டி விரலை கொண்டு இஷாரா செய்தார்கள். எர்ஃபவுஹா இல ஸமா, அதை வானத்தின் பக்கம் உயர்த்தி சொன்னார்கள். வயன்குதுஹா இலன்னாஸ், அதை மக்களை முன்னோக்கி சமிங்கை செய்து சொன்னார்கள். அல்லாஹும்ம அஷ்ஹித், அல்லாஹும்ம அஷ்ஹித், அல்லாஹும்ம அஷ்ஹித் தலாத மர்ராத்தின், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு அப்படின்னு சொல்லி 3 தடவை சொன்னாங்க. அப்போ முழுசாக அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை, செய்திகளை மக்களுக்கு நிறைவாக முழுமையாக எத்தி வைத்து விட்டார்கள். அடுத்த விஷயம், 6வது விஷயம், அல் ஈமானு பி உபூபி ரிசாலத்திஹில் ஜின்னி வல் இன்சி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூதுத்துவம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த ஜின் வர்க்கத்திற்கும் ஆனது. இதை ஏற்றுக்கணும். ரசூலுல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டும் அனுப்பப்படலை, ஜின்னுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அரபுகளுக்கு மட்டும் அனுப்பப்படலை, ஒட்டுமொத்த உலகத்திற்கும், உலக நாடுகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கால தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவரின் பக்கமும் நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன். வகால தஆலா, மேலும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ இத் சரஃப்னா இலைக்க நஃபர மினல் ஜின்னி, ஜின்னிலிருந்து ஒரு சில நபர்களை உம்மிடத்தில் நாம் திருப்பிய பொழுது, இஸ்தமிஊனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை செவியுற்றார்கள். ஃபலம்மா ஹதரூஹு, அந்த குர்ஆன் பக்கத்தில் அவர்கள் வந்த பொழுது, காலு, சொன்னார்கள், அன்சித்து, அமைதியாக இருங்கள். ஃபலம்மா புதிய, அந்த குர்ஆன் முடிக்கப்பட்ட பொழுது, வல்லவ், திரும்பி சென்றார்கள், இலா கௌமிஹிம், தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம், முன்திரீன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவர்களாக. அப்போ என்ன வருது, சில ஜின்களே குர்ஆனை கேட்டுட்டு அந்த கேட்ட விஷயங்களை தன்னுடைய ஜின் கூட்டத்திட்ட போய் சொல்லுவதற்காக போய் அவங்க எச்சரித்தாங்க. அதையும் பின்னாடி அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வேதம் வந்திருக்கு, ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் இந்த விஷயங்களை சொல்கிறாரு. வஃபி முஸ்னதில் இமாம் அஹ்மத் பி சனதின் ஹசனின் அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, இன்னஹு லைஸ ஷைஉன் பைன ஸமாஇ வல் அர்ள் இல்லா யஅலமு அன்னி ரசூலுல்லாஹ் இல்லா ஆசியல் ஜின்னி வல் இன்ஸ், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது, அது நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று அறிந்ததாகவே தவிர, எல்லாத்துக்கும் தெரியும், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று, இல்லா ஆசியல் ஜின்னி வல் இன்ஸ்,
யாருக்கு தெரியாது அப்படின்னாக்கா மனிதர்களிலும் ஜின்களிலும் பாவிகள், இவங்க மட்டும் இதை ஏற்றுக்கல்ல. வஃபி சஹீஹைன், புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகானன் நபியு யுபாசு இலா கௌமிஹி ஹாஸத்தன், ஒவ்வொரு நபியும் தன்னுடைய பிரத்யேகமான சமுதாயத்தின் பக்கம் மட்டும் அனுப்பப்படுவார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயம், ஒரே காலத்தில் பல நபிமார்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னொரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல இருந்தாங்க. மதியனில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்க, அப்படியும் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரத்யேகமான கூட்டத்தாருக்கு, ஒரு பிரத்யேகமான ஊர்களுக்கு, நகரங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. வபுஇஸ்து இலன் நாசி ஆம்மத்தன், ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சொன்னாங்க, நான் எல்லா மக்களுக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். அதே மாதிரி அதுமுல் ஹுல்வி ஃபீதாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழாவது விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் வரம்பு மீறாமை. ரசூலுல்லாஹ் நபி, ஓகே, அதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அவங்கள மதிக்கிறதுலையும் அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் வரம்பு மீறக்கூடாது, அவங்களுடைய தன்மைகள்லையும் வரம்பு மீறக்கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன தன்மையை, மனித தன்மையை கொடுத்துருக்குறானா அவ்வளோதான். மனித தன்மை என்பதாண்டி பாட்டி கொள்ளணும். அவங்களுக்கு இறைத்தன்மை இருக்குன்னு நம்புறது, மலக்குமார்களுடைய தன்மை இருக்குன்னு நம்புறது, இதுவும் கூடாது. வஹாதா மின் ஆதமில் ஹுகூகி வஹம்மிஹா, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக உன்னதமானது, மிக முக்கியமானது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் என்ற சஹாபியின் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரஜுலன் கால், ஒரு மனிதர் சொன்னார், யா முஹம்மத் சையதனா வ இப்ன சையிதினா வ ஹைரனா வ இப்ன ஹைரினா, சொன்னார், முஹம்மது அவர்களே, எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர்களுடைய பிள்ளைகளுடைய தலைவர், வ ஹைரின், எங்களில் சிறந்தவர், எங்களில் சிறந்தவர்களுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். எங்களுடைய தலைவர்களுடைய பிள்ளை, எங்களுடைய சிறந்தவர், எங்களில் சிறந்தவர், எங்களில் சிறந்தவர்களுடைய பிள்ளை. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா யுஹன்னாஸ், மக்களே, கூலு பி கௌலிக்கும் வலா யஸ்தஹ்வியன்னக்கும் ஷைத்தான், உங்களுடைய சொல்லுங்கள், உங்களை ஷைத்தான் வழிகெடுத்து விட வேண்டாம். ஆனால் முஹம்மது இப்னு அப்துல்லா, ஆனால் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதாவேன், அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹுடைய தூதராக, அடிமையாக இருக்கிறேன், அவனுடைய தூதராக இருக்கிறேன். வல்லாஹி மா ஹப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்சிலதி, என்னுடைய அந்தஸ்தை விட்டும் நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. அல்லதி அன்சலனி அல்லாஹ், எந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா என்னை வைத்திருக்கிறானோ அதை விட நீங்கள் என்னை உயர்த்திடாதீங்க. நீங்கள் என்னைய தலைவர்னு சொல்கிறீங்க, ஓகே, தலைவர், எங்களுடைய தலைவருடைய மகன், எங்களில் சிறந்தவர், எங்களில் சிறப்பானவருடைய மகன் என்பதாக என்னுடைய தரத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, என்னைய உயர்த்தாதீங்க. வக்காலம் அலைஹிஸ்ஸலாம், லா தத்ரூனி, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள்னு சொன்னாங்க. அல் இஃப்ராத் ஃபில் மதஹி வ தஜாவுஸ் ஃபீஹி. தத்ரூனி, இத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரம்பு மீறி புகழ்வது, அளவுக்கு அதிகமாக புகழ்வது. கமா அத்ரத் அன் நசாரா இப்ன மரியம், உதாரணத்தோடு சொன்னாங்க, மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததைப் போல் என்னை புகழாதீர்கள். ஃபஜாலூஹு இலாஹன், எந்த அளவுக்கு வரம்பு மீறிட்டாங்கன்னா அவரை கடவுளாகவே ஆக்கிட்டாங்க. ஃபைன்னமா அன் அபுதுஹு, நான் அல்லாஹனுடைய அடிமையாக இருக்கிறேன். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நீங்கள் என்ன சொல்லுங்கள், அல்லாஹனுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்பதாகவும் சொல்லுங்கள். அதை தாண்டி என்னை என்ன செஞ்சிட வேண்டாம், புகழ்ந்திட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்புறது எந்தெந்த மாதிரி நம்பணும் அப்படிங்கிறது இருக்குது, அவங்கள மதிக்கணும், எந்த அளவு மதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக உயர்வானவர்கள், உன்னதமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், பாவக்கரைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஒழுக்கத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்கள், குர்ஆனை புகழ்ந்திருக்குது. ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. கடவுள் அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கடவுளுடைய தன்மைகளை, கடவுளுடைய சிறப்புகளை, அல்லாஹனுடைய பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தி விடக்கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.